நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 103:2. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்கள், நம்ம ஆத்மா எதை புரியுதுன்னா கர்த்தரை துதிக்கிறோமா. ஆண்டவரே, நீ ஜீவனோடு வைத்தீங்கப்பா, உமக்கு நன்றி. துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலும் தாங்க புறப்படுது. நம்ம என்ன பண்ணோம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கணும். ஆண்டவரே, நீ நன்மை செய்தீர், என் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளங்கள் செய்திருந்து அதுதான் சொல்கிறார். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மனுஷன் என்ன பண்ணுறான், நல்ல செய்கிறதுக்கு நல்லா பேசுவான், நல்ல செய்யறதுனா திட்டுவான், சபிப்பான். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் கொடுத்த ஆத்மாங்க, அவரை தான் நம்ம துதிக்கணும். ஒரு மனுஷன் ஜீவனை விடும்போது கூட இயேசுடைய நாமத்தை உச்சரிக்காத உயிர் விட முடியாது. அவர் செய்த நன்மை யாருக்கும் தெரியுமா? ஒரு மனுஷன் உயிர் விடும்போது கூட மூச்சு இழுக்கும்போது விடுமா, ஏசு அப்படின்ற ஒரு நாமத்தை உச்சரிக்காத அவன் ஜீவன் போகாதுங்க. எப்படியாப்பட்ட ஐஸ்வரனாக இருக்கணும், இல்லாதவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இயேசுவே என்று அந்த மூச்சு இழுக்கும்போது பாருங்கள், ஏசுன்னு தான் மூச்சு விட முடியும். இயேசு என்ற நாமம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு, அதான் மண்ணை எடுத்து மனுஷனை படிப்பது அவருக்கு லேசான காரியம். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த நாள் சொல்கிறாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. நம்மளை ஜீவனோடு வைத்து இந்த வீடியோ பார்க்க, இந்த வசனத்தை கேட்கறத வச்சுக்கிறார, அதுக்கு நன்றி சொல்லு, அவரை துதி, அவரை ஆராதனை பண்ணு, அவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம அரிய காலத்தில் பெருமைப்படுத்துக்கிறோம். இந்த அண்ணன் எனக்கு நல்ல செய்தார், இவர் தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அம்மா தான் இவங்க எல்லாம், எங்கள் தகவல் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கலாம். அதை காட்டிலும் மேலானவர் நம்ம ஜீவனோடு இருக்கிறது யாருன்னா, அவர் செய்த நன்மை. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைங்க. நம்ம ஜீவனோடு இருப்பது அவர் செய்த கிருபை. நான் பேசுவது அவர் செய்த எனக்கு கொடுத்த சலாக்கியம், பாக்கியம். உங்களையும் அப்படியே மாற்றுவார். ஏன்னா இந்த வசனத்தை கேட்குறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு தேவன் வேலி அடித்து பாதுகாத்து கொள்வார். நீங்களும் ஒரு நாளைக்கு என் கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்று சொன்னது போல் நீங்களும் ஒரு நாளைக்கு ஆண்டவர் துதிப்பீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். என் வாழ்க்கையில் அநேக சகல நன்மைகள் செய்தார். எப்படி சொல்ல முடியாது. நானும் ஒரு அக்கிரமக்காரன், பாவியாக எண்ணப்பட்ட ஒருவனாக நான் இருந்தேன். எப்படி சொன்னால், குடி பழக்கத்திலும் அநேக பீடி சிகரெட்டு பழக்கத்தில் அடிமையாக இருந்த என்னை ஆண்டவர் என்னை தூக்கினார். கண்ணிருந்தும் குருடனை போல் அழிந்த என்னை மாற்றினார். உங்கள் மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கி அநேக அற்புதம் செய்தார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கு, அவர் செய்த சகல நன்மைகள். மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மடிந்து போயிருப்பேன், ஆனாலும் இயேசு என்னோடு இருந்து என்னை தூக்கினார், அரவணைத்தார், அன்பு செய்தார். அதை நான் சோத்தரிக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை அப்படியேப்பட்ட சிக்குண்ட இடங்களில், அப்படியேப்பட்ட அக்கிரமத்தில், அப்படியேப்பட்ட பாவத்தில் இருக்குமேனால் தேவனை துதிக்கும்படியா தேவன் உங்களை மாற்றுவார். அடியனை போல மாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நான் ஜீவனுள்ள நாள் எல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன். உங்களையும் கர்த்தர் அவனமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.